வாசிக்க கேட்ட தியான பகுதி ரோமருக்கு பவுல் எழுதின நிருபத்தினுடைய 5ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். 3 to 5 வசனங்களை நாம் இன்றைக்கு பகிர்ந்து கொள்வதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ள போகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். இன்றைக்கு இந்த பகுதியினுடைய தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், க்ளோரி இன் ட்ரிபுலேஷன்ஸ், உபத்திரவங்களிலும் மகிமை, உபத்திரவங்களிலும் மேன்மை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட பகுதியை சொல்லிட்டு அது மாத்திரமல்ல அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உபத்திரவம் பொறுமையை கொடுக்கிறது, அதாவது ட்ரிபுலேஷன்ஸ் பெர்சிவரன்ஸ், எண்டூரன்ஸை கொடுக்குது. அதாவது லாங் சஃபரிங், ரொம்ப நாள் அதுக்காகவே இருக்கக்கூடிய பொறுமை. அந்த பொறுமை பர்சிவரன்ஸ் என்ன செய்யுதுன்னா பரீட்சையை கொடுக்கறதுன்னு சொல்லி இங்கே பார்க்கணும். பரீட்சைனா நம்ம நினைக்கிற +2 எக்ஸாமு, 10th எக்ஸாம், அந்த பரீட்சை இல்லை. ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா பரீட்சைக்கு அந்த வார்த்தைக்கு பார்த்திங்கன்னா டிஃபைன், அதாவது ரிஃபைன் கேரக்டர், குணாதிசயம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது துன்பங்கள், உபத்திரவங்கள் பொறுமையை தருகிறது, பொறுமை நல்ல குணங்களை தருகிறது, நல்ல குணங்கள் என்ன செய்யுதுன்னா, கேரக்டர் என்ன செய்யுதுன்னா நம்பிக்கையை தருகிறது. அந்த நம்பிக்கை அதை நிருபத்தினுடைய 5ஆம் வசனம் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்ப நம்ம பெறப்போகிற அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாத ஒரு நம்பிக்கை. உலகத்தில் நிறைய காரியங்களை குறித்து நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோம், நிறைய காரியங்களை குறித்து நம்பிக்கை வைத்திருக்கிறோம். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொன்னால் தன்னம்பிக்கை, என்னாலே செய்ய முடியும். என்னுடைய பணத்தின் மேலே நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், என்னுடைய தொழிலின் மேலே நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், என்னுடைய புத்தியின் மேலே, ஞானத்தின் மேலே, அறிவு மேலே நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஒரு பெரிய பராக்கிரமசாலி எதன் மேலே நம்பிக்கை வைப்பான்னா, சிம்சோனை போல எதன் மேலே நம்பிக்கை வைப்பான்னா தன் ஒரு நம்பிக்கையை எதன் வழியாய் பெறப்போகிறோம். அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா பேதுருவால் ஒரு முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பவுலால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யாக்கோபால 2 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நிருபங்கள் எழுதுனதை வச்சு இந்த பேதுரு ஒரு முறையும் யாக்கோபு 2 முறையும், இவர் மட்டும் 21 முறை பயன்படுத்தியிருக்கிறார். அப்போ இவருக்கு உபத்திரவம் எக்கச்சக்கமாக இருந்திருக்கு. அடிகளில், காவலில், சிறைச்சாலையில், நிறுவனமாக, இப்படி எக்கச்சக்கமாக இருந்ததுனால உபத்திரவத்தையும் எக்கச்சக்கமாக சொல்லியிருக்கார். அதிகமாக உபத்திரவத்தை குறித்து பேசுகிற, உபத்திரவத்தை நல்லதுன்னு சொல்லுகிற வழக்கத்தில் நம்ம இப்போ இல்லை இல்லையா? இப்போ நம்ம உபத்திரவத்தை குறித்து யாராவது பேசுனா, என்னதான் நம்ம காதுகள் அதை கேட்டாலும் இருதயம் அங்கே ஒரு ஃபில்டர் போட்டு அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அந்த உபத்திரவத்தை பார்க்குறோம். ஏன்னா நமக்கு உபத்திரவம் இல்லை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சுவிசேஷமாக இருக்கிறது. அதான் பெரிய சுவிசேஷம், உனக்கு உபத்திரவம் இல்லை அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு இந்த நம்பிக்கை குறித்து பார்க்குறோம். ஒரு சில நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்துகிற நம்பிக்கையாக இருக்குது. இந்த பவுல் இதை ஒரே ஒரு சின்ன குறிப்பை சொல்லிடுறேன். யாக்கோபு 20 முறை சொல்லியிருக்கார். பவுல் 21 முறை சொன்னதில் நான் படிக்கிற இந்த ரோமரில் மட்டும் 11 முறை ட்ரிபுலேஷன்ஸுங்கிற வார்த்தை
உபத்திரவத்தின் வழியாக ஒரு உன்னதத்தை அடைகிறத குறித்து ரோமரில் அதிகமாக சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம், புரிந்து கொள்ளலாம். உபத்திரவத்தின் வழியாக ஒரு மகிமையைப்படுகிறது, ட்ரிபுலேஷன்ஸ் இன் க்ளோரி இன் ட்ரிபுலேஷன்ஸ். உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இது பார்த்தீங்கன்னா நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணோம். அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாதுங்கிற வார்த்தை தான் டிசப்பாயிண்ட் ஆங்கில வார்த்தையில். அந்த ஹோப் நம்மளை வெட்கப்படுத்தாது. ரோமருக்கு பவுல் எழுதின ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், இதோ இடறுவதற்கான கல்லையும் தவறுகிறதற்கான கண்மலையும் சியோனிலே வைக்கிறேன். சியோனை குறித்து நம்ம ஒரு பாடலை பாடவும் போகிறோம். கண்மலையை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ இடறுவதற்கான கல்லையும் தவறுகிறதற்கான கண்மலையும் சியோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாக இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. அப்போது ஒரு கான்ஃபிடென்ட்டாக அந்த இடத்துல பார்க்கிறோம். இவர் மேலே விசுவாசம் வச்சா டிசப்பாயின்மெண்ட் கிடையாது, அவன் வெட்கப்படுகிறதே இல்லை. அப்போ இவர் மேலே வைக்கிற நம்பிக்கைக்கு ஒரு பெரிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அந்த நம்பிக்கை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. நெவர் டிசப்பாயின்மெண்ட், ஒருபோதும் வெட்கமடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உன்னை நம்பி, உதாரணத்திற்கு ஒரு பெண்ணு மேக்கப் பண்ணி அழகாக கல்யாணத்தில் பார்க்குறோம். அடுத்த நாள் ஒரு 4 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை தகர்ந்து போகிறது. அந்த நம்பிக்கை அப்படியே பார்த்தீங்கன்னா வெட்கப்படுத்துது. என்னடா அது, அதுவா இது, அதுதான் இது. ஆனால் இது வெட்கப்படுத்தாத நம்பிக்கை, ஒரு நாளும் மாறாதது. ஏன் மாறாததுன்னா அதுக்கு எக்ஸ்பைரி இல்லை, அது அப்படியே இருக்கும். வெட்கப்படுத்தாத ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை சியோனிலே நான் வைத்திருக்கிறேன். அந்த நம்பிக்கை கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை நான் உறுதிப்படுத்துகிற வசனத்தை பார்க்கலாம். ரோமருக்கு பவுல் எழுதின நிருபத்தினுடைய 10:11 அதிகாரம் 11ஆம் வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வேதம் எங்கே சொல்லுகிறதுனா ஏசாயா 28:16 வேதம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. வெட்கப்படுத்தாத அந்த மகிமையின் நம்பிக்கையை நாம் பெறணும். அந்த மகிமையினுடைய நம்பிக்கை, வெட்கப்படுத்தாத அந்த மகிமையின் நம்பிக்கை மற்ற நம்பிக்கையெல்லாம் வெட்கப்படுத்தினோம்னா மாறி போகும். நம்ம அதை சார்ந்து நம்பி இருக்க முடியாது. நம்ம ஒரு பல்லவி பாடணும்ல, சார்ந்திருந்தது அஸ்தமித்து போகும்போது நிச்சயமாய் சகோதரன் நம்ம உடன் பிறந்தவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே அகன்று தான் மாறும்போது நிச்சயமாய் அப்படி ஒரு சூழல் அவங்களுக்கு வரும். முழுவதுமாக சார்ந்திருக்கிற ஒரு நிலை இருக்காது. இப்போ நான் என்னுடைய தாயாரை முழுவதுமாய் சார்ந்திருக்கிற நிலை இல்லை, காரணம் ஒரு நாள் மரித்து போனாங்க. அதுபோல் சார்ந்து இருக்கிறது நிச்சயமாய் மாறி போகும். ஆனால் அந்த நம்பிக்கை, இவங்க இருக்கிறாங்க பார்த்துக்குவாங்கங்கிற நம்பிக்கை வெட்கப்படுத்தும். ஆனால் இவர் மேல் வைக்கிற நம்பிக்கை ஒருபோதும் நம்ம வெட்கப்படுத்தாது, ஏமாற்றாது, டிசப்பாயிண்ட் பண்ணாது. ட்ரிபுலேஷன்ஸ், இதன் வழியாக எப்படி அந்த நம்பிக்கையை பெறுவதுங்கிறது தான் இந்த ஸ்டெப்ஸில் நம்ம பார்க்குறோம். அந்த மறுபடியும் அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும், அந்த நம்பிக்கை தான் குறித்து பார்க்குறோம். உண்டாக்குவதென்று அறிந்து உபத்திரவங்களையும் மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுவதற்கான ஒரு ரீசன் என்னன்னு சொன்னால், அது நம்பிக்கையினுடைய ஆரம்ப புள்ளியாக இருக்கிறது. குடகுமலையில் இவ்வளோன்னு சின்னதாக உற்பத்தி ஆகிற காவிரி ஆறு தான் மிகப்பெரிய நதியாக பிரிஞ்சு, கொள்ளிடமாக ஏதாவது பிரிஞ்சு அகண்ட காவிரியாகி பாய்கிறத பார்க்கலாம். ஆனால் துவக்கம் பார்த்திங்கன்னா சின்னதில் துவங்குது. உபத்திரவம் சின்னதாய் துவங்கினால் நம்ம கஷ்டமாய் தெரிந்தாலும் அதனால் நம்ம அடைய போகிற அந்த கனம் நம்பிக்கை மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. ஒரு பெரிய பாக்கியமான சூழலை அது கொண்டு வருகிறது, அந்த உபத்திரவம் அப்படிங்கிற காரியம். ஒரு சில நேரங்கள் இந்த உபத்திரவத்தை குறித்து பார்த்தீங்கன்னா, உபத்திரவம், துன்பம், கசப்பு, நமக்கு ஏற்பட்டுக்கிற பிரச்சனைகள், இவைகள் எல்லாத்திற்கும் ஒரு என்ன சொல்லலாம்னா காஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் இது அப்படின்னு சொல்லி நம்ம முடிவுக்கு வருவோம். உதாரணத்துக்கு ஒரு பையன் ஃபெயில் ஆகிட்டான், உடனே ரீசன் சொல்லுவோம், அவன் ஒழுங்காக அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு போகலை, அல்லது அவன் படிக்கலை, அல்லது அவனுக்கு மன வளர்ச்சி சரியாக இல்லை, அல்லது அந்த டீச்சர் சரியில்லை, அல்லது பெற்றோர் சரியில்லை. இப்படி ஏதாவது ஒரு காசு கண்டிப்பாக இருக்கும். காசுனா அவனுடைய அந்த தோல்விக்கான, அந்த பிரச்சனைக்கான ஒரு காரியம் கண்டிப்பாக இருக்கும். அப்படி தான் உலகம் நம்ம பார்க்குறோம். ஒரு மனிதனை பார்க்கிறோம், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரம், இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்ததா, இவன் பெற்றோர் செய்ததா? ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நிச்சயமாக அங்கே ஒரு காசு எஃபெக்ட் இருக்கும். கண்டிப்பாக இவன் பாவம் செஞ்சுருக்கணும், இல்லைனா பெற்றோர் செஞ்சுருக்கணும்.
அப்போ துன்பத்தை பொறுத்த வரைக்கும், உபத்திரவத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கு ஏதாவது ஒரு காசு இருக்கும் அப்படிங்கிறது உலகத்தினுடைய பார்வை. நிச்சயமாக அங்கே ஒரு காரியம் இருக்கும். இவன் செஞ்சதுக்கு தாங்க இது கிடைக்குது, இவங்க அப்பா எப்படிலாம் இருந்தார் பார்த்தீங்களா, அப்படி நம்ம நல்லா இருந்தான்னா பார்த்தீங்களா அவர் நல்லா செஞ்சான், அது பண்ணி இது செஞ்சால் இது கிடைக்கும், அதுக்கு தான் நமக்கு அது கண்டுபிடிக்கலன்னா தான் நம்ம என்ன செஞ்சிடறோன்னா முன்னாடி செஞ்சது நிறைய இதில் பார்க்கலாம். உன்னுடைய பூர்வ காலத்து பலனை இப்போ நீ அனுபவிக்கிற. ஒரு பையன் வந்து நாயை போட்டு அடின்னு அடிக்கிறான், அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான், காதை பிடிச்சி திருவுறது, இதை பண்ணுறது அதை பண்ணுறது அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருக்கான். பக்கத்தில் இருக்க ஒரு பெரியவர் சொல்கிறார், ஏன்டா அதை இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ அடுத்த பிறவியில் நாயாக தான் பிறப்ப அப்படின்னு அவர் சொல்கிறார். உங்களுக்கு தெரியாது, போன பிறவியில் நான் நாயாக இருந்தேன், அது என்னை இப்படி பண்ணுச்சு, அதனால தான் இப்போ நான் பதிலுக்கு பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ ரீசன் தெரியலண்ணா நம்ம என்ன செய்வோம்னா பூர்வ காலத்தை சொல்லிவிடுவோம், அதனால தான் இப்படி. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா உலக பார்வையின்படி பார்க்கறது இல்லை. ஆண்டவர் என்ன செய்கிறார்னா அவனுடைய மகிமையாய் அவன் அடைய போகிற வெற்றியை குறித்து ஆண்டவர் சொல்வார். அப்போ உபத்திரவத்தை மட்டும் பார்த்து அதற்கு காரணத்தை கற்பிக்கிறது உலகம். ஆனால் அந்த உபத்திரவ வழியாய் நம்ம பெறப்போகிற மகிமையை பார்ப்பது ஆண்டவருடைய பார்வை, கிறிஸ்துவனுடைய பார்வை. அப்போ கிறிஸ்துவனுடைய பார்வையில் நம்ம உபத்திரவங்களை பார்க்க போகிறோம், அதை தான் நம்ம பார்க்கணும். அப்போ உபத்திரவம் வரக்கூடாது, உபத்திரவமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுங்கிறது தான் சுவிசேஷத்தினுடைய இப்போ இன்றைக்கி அறிவிக்கப்படுகிற சுவிசேஷத்தினுடைய இதாக இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம விசுவாசத்தினுடைய இதில் நம்ம பெற்றுக்கொள்ளலை, நமக்கு விசுவாசம் இல்லை. ஏன்னா உனக்கு துன்பம் வந்துருச்சு, துன்பம் வந்துட்டால் நீ விசுவாசத்தில் இல்லை, துன்பம் இல்லைன்னு சொல்லு, டயபெட்டிக் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அப்படி இல்லை, நம்ம துன்பத்தை அனுபவிக்கிறோம் என்றால் ஆண்டவருடைய பார்வையில் அவர் எப்படி அந்த துன்பத்தை நமக்கு ஏன் கொடுக்கிறார், அதன் வழியாக நம்ம பெறப்போகிற நன்மை என்ன, மகிமை என்னங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ உபத்திரவம் என்பது என் ஆவிக்குரிய ஓட்டத்தினுடைய ஒரு பகுதி என்பது தான் சரியான அறிவு. அந்த இடத்துல அறிவுங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்ட முடியுமா? நாம் அனுபவிக்கிற உபத்திரவங்களுக்கு மேன்மை பாராட்டக்கூடிய வாய்ப்பு உண்டுங்கிறது தான் தேவனுடைய ஒரு நல்ல ஒரு போதனைனா அவர் சொல்கிறாரு, உன்னுடைய பிரச்சனையில் நீ மகிமை அடைய போகிற, அதற்கு இது வழி, இப்படி நீ யோசிக்க போகிற, இப்படி பார்க்க போகிறேன்னு சொல்கிறது தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லி தருகிற ஒரு பாடம். நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் நாம் அனுபவிக்கிற உபத்திரவங்கள் ஒரு பகுதி, ஒரு பார்ட். இந்த பகுதியும் வழியாக முக்கியமான பகுதி, சும்மா சாதாரண ஜஸ்ட் லைக் தட் வேண்டாங்கிற பகுதி அல்ல, முக்கியமான பகுதி. இந்த பகுதி வழியாகத்தான் நாம் ஒரு பெரிய மகிமையை அடைய போகிறோம். இந்த உபத்திரவம் எப்படி வரலாம்? நம்முடைய பாவத்தினால அல்லது நம்முடைய தெரிந்து கொள்ளுதல்னால வரலாம். நம்முடைய உபத்திரவம் ஒருத்தர் சிறைச்சாலைக்கு போகிறோன்னா நம்ம திருடினதுனால போகலாம், அல்லது நமக்கு மேலே இருக்கவங்க எதிராக குற்றஞ்சாட்டினதுனால போகலாம், ஒரு மனைவியை டைவர்ஸ் பண்ணி அதனால் பிரச்சனைகள் வந்து அதனால் சூழ்நிலையினால் மாறி போகலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலையினால் நம்ம பிரச்சனைகளை அனுபவிக்கலாம். அதாவது நம்முடைய காரியத்தினால, நம்முடைய தேவையில்லாத தலையீடுகளினால, அன்வான்ட் ஒரு சில காரியங்களை செய்கிறதுனால, இப்படி சொல்லலாம், நம்முடைய பாவங்கள்னால வரலாம், துன்பங்கள் வரலாம். இன்னொன்று, ஆண்டவர் என்ன செய்கிறார்னா நம்மளை டெஸ்ட் பண்ணுறார், நிறைய நேரங்களில் சோதிக்கிறார். ஆண்டவர் நம்மை டெஸ்ட் பண்ணுகிறார். யோபுவை பாருங்கள், ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா யோபுவை டெஸ்ட் பண்ணுறாரு. அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவரே செய்யாமல் இன்றைக்கி பார்க்குறோம் இல்லையா, டெஸ்டிங் ஏஜென்சி. இப்போ நமக்கு இந்த நீட் எக்ஸாம்லாம் யார் நடத்துகிறாங்க? ஒரு டெஸ்டிங் ஏஜென்சி தான் நடத்துது. ஒரு எக்ஸாம் வைக்கிறதுக்குன்னே அவங்க தான் வேலை, அவங்களுக்கு வேலையாக தான் கேள்வி எடுத்து பரீட்சை வச்சு அதுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறது. அவங்களுக்கும் மெடிக்கல் காலேஜுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, அவங்களுக்கும் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அவங்க டெஸ்ட் வச்சுட்டு கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். டெஸ்டிங் ஏஜென்சி. அந்த மாதிரி யோபுவை ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு டெஸ்டிங் ஏஜென்சிகிட்ட கொடுக்குறாரு. யார் அந்த டெஸ்டிங் ஏஜென்சினா? சாத்தான் தான் டெஸ்டிங் ஏஜென்சி. ஒரு லிமிட் வைக்கிறாரு, உயிரை மட்டும் எடுத்துடாத, மற்றதெல்லாம் நீ கொஞ்சம் டச் வச்சுக்கோ பார்க்கலாம், ஆனால் உயிரை மட்டும் என்ன செய்யாத, எடுக்காது. ஏன்னா அப்போ தான் வந்து அவன் பதிலுக்கு பேச முடியும். உயிரை எடுத்துட்டீங்கன்னா அவன் எப்படி பேச முடியும்? டெஸ்ட் பண்ணுறது ஃபெயிலியர் ஆகிடும் இல்லையா, ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டெட்டுங்கிற மாதிரி அது மாதிரி ஆகிடும். அதனால் நீ டெஸ்ட் பண்ணு, எவ்வளோ வேணாலும் பண்ணு, பார்ப்போம், எங்கால் நிற்பான் அப்படின்னு ஆண்டவர் தைரியமாக ஒரு காரியத்தை கொடுக்குறாரு. எங்கால் நிற்பான், பேசுவான் பார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்போது யோபு சந்தித்த ட்ரிபுலேஷன்ஸ் எல்லாமே
யாரால் வந்தது அப்படின்னா சத்ருவால் வந்தது. யாருடைய அனுமதியினால் வந்ததுன்னா தேவனுடைய அனுமதியினால் வந்தது. டெஸ்ட் பண்ணுவதற்காக, எக்ஸாமின் பண்ணுவதற்காக. இன்னொன்று இருக்குது, டெம்டேஷன்னால் வரக்கூடியது. டெம்டேஷன்னால் நம்ம இச்சையினால் கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறக்கிறோம். அந்த பாவம் பூரணமான போது மரணத்தை பிறப்பிக்கிறதுன்னு பார்க்குறோம் டெம்டேஷன்னால். அதுலேயும் ஓவர் கம் பண்ணுகிற ஒரு ஆளும் உண்டு. தன்னுடைய ஆடையை அங்கே விட்டுட்டு ஓடின ஆள் யார்? யோசேப்பு. ஓடினாள்னோன்னு எல்லோரும் வெளியில் அந்த பக்கம் பார்த்து யாரோ ஓட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது. தன்னுடைய ஆடையை அதே இடத்துல விட்டுட்டு ஓடுற அளவுக்கு இருந்திருக்கிறான். டெம்டேஷனை கண்ட்ரோலில் வச்சுருந்துருக்கிறான். அப்போ அவனை கூட என்ன செய்யறதுன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அப்போ ஒரு சில நேரங்களில் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா தங்கத்தை புடமிடுவது போல நம்மை புடமிடுகிறார். ஏன் தங்கத்தை புடமிடணும்? இப்போ நம்ம ஒரு பழைய நகையை போட்டுட்டு புது நகை வாங்க போகிறோம் இல்லையா? நாங்களாம் அப்படி போட்டதே கிடையாது, புதுசாக தான் வாங்குற ஆளுன்றீங்க சொல்லலாம். ஆனால் பழைய நகையை போட்டு புதுசாக வாங்குறவங்களுக்கு தெரியும். பழைய நகையை போட்டிங்கன்னா உடனே அவன் என்ன செய்வான், ஒரு ஆள்கிட்ட கொண்டே கீழே போய் பாருங்கன்னு ஒரு சீட்டு மாதிரி கொடுத்து அனுப்புவான். அவன் போனோடனே சர்வசாதாரணமாக ஒரு குகை அப்படி போட்டு நம்ம நகையான்னு தெரியாத அளவுக்கு கருப்பாக ஒரு உருண்டையை எடுத்து வைப்பான். அதான் தங்கம், அதான் நம்ம கொடுத்தது. பார்த்திங்கன்னா அதில் அதை எடை போட்டு நம்மக்கிட்ட ஒரு சின்ன அதை மதிப்பிட்டு கொடுப்பான். இப்போ இதுதான் தங்கம். அப்போ இவ்வளவு நேரம் நம்ம கொடுத்தது என்னென்னா அது எல்லாத்தையும் நீக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் நிறைய அளவு குறைஞ்சி தான் நம்மகிட்ட கொடுப்பான். அப்போ ஏற்கனவே இருந்ததெல்லாம் வேஸ்ட்டு, ஏற்கனவே இருந்ததெல்லாம் நீங்கியாச்சு. இப்போ இருக்கிறதா என்னது, புடக்குகைக்கு போயிட்டு வந்த தங்கம். சங்கீதக்காரன் கூட சொல்லுவான், கர்த்தர் என்னை உபத்திரவத்தின் குகையில் தெரிந்து கொண்டார். உபத்திரவத்தின் குகை என்பது ஒரு சில நேரங்களில் நம்ம நினைக்கிறது மாதிரி தண்டனை அல்ல. இட்ஸ் அ டெஸ்டிங் ஏஜென்சி. அது நம்மளை அப்படி போய் சந்தித்து அப்படி வெளியே வரும்போது நம்ம பொண்ணாய் விளங்குவோம். அப்போ அது வரைக்கும் பொண்ணாக தான் இருந்தோம். ஆனால் அந்த பொண்ணில் நிறைய அசுத்தங்கள் இருந்துச்சு. அந்த பொண்ணு தானான்னு தெரியாத அளவுக்கு நிறைய மறைவுகள் இருந்தது. இப்போ அதெல்லாம் நீக்கிவிட்டு ஆண்டவர் என்ன செய்யறன்னா தூயதாய் மாற்றுகிறார். அதாவது அதனுடைய பர்சன்டேஜ், அதனுடைய தூய்மையை குறித்து ஒரு பரிசோதனையை செய்ய நமக்கு சோதனை வரலாம். சத்ருவினால் வரலாம், நம்முடைய நிறைய தலையீடுகளினால், அடாத வழக்கில் தலையிடுவன் நாயின் காதை பிடித்து இழுப்பவன் போல்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். அடாத வழக்கில் தலையிடுவோம், அதனால் நமக்கு பிரச்சனைகள் வரலாம். நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற டெஸ்டிங்காக இருக்கலாம் ஏதாவது ஒரு. ஆனால் இதில் எல்லாத்துலேயுமே ஒரு கண்ட்ரோல் என்னன்னா, கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்குது. நாம தலையிட்டு கொண்டாலும் சரி, சத்ரு கொடுத்தாலும் சரி, அவரே டெஸ்ட் பண்ணாலும் சரி, கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதனால நிச்சயமாக எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்வார். அதனால் தைரியமாக நம்ம என்ன செய்யலாம்னா அவர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லலாம். ஆண்டவரே, நானே தலையிட்டு மாட்டிக்கிட்டேன், விட்டுட்டேன், வெளியே வர முடியல. நிறைய நாய்கள்லாம் பார்த்திங்கன்னா கேட்டில் தலையை விட்டுட்டு வெளியே வர முடியாது, அப்படியே சிக்கிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி நம்ம கூட நிறைய இதில் தலையை விட்டுருப்போம், விட்டுட்டு வெளியே வர முடியாமல் மாட்டிக்கிட்டு இருப்போம். அது இந்த பக்கமே நம்ம விட்ட வழியிலே வரலான்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த பக்கம் போனால் ஈஸியாக இருக்கும். அது ஆண்டவர் என்ன செய்வார்னா டக்குன்னு அந்த பக்கம் எடுத்து விடுறதுக்கான சூழ்நிலையை கூட செய்வார். ஒருவேளை நம்முடைய காரியத்தினால நம்ம செய்திருந்தால் ஆண்டவர் அதையும் விடுவிக்க வல்லவர். ஏன்னா கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்கிறதுனால. அவரே டெஸ்ட் பண்ணார்னா நமக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பார், ஒரு வெரி குட் அப்படின்னு சொல்லி. யோபு குறித்து அந்த யோபு குறித்து சின்ன உதாரணத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம். அதாவது ஆண்டவர் டெஸ்ட் பண்ணால் நமக்கு வரக்கூடிய உபத்திரவங்களுக்கு ஒரு யோபு உதாரணமாக நம்ம வைக்கலாம். எப்படி யோபு ஆண்டவர் கொடுத்த அந்த உபத்திரவங்களில் நீதிமானாய் விளங்கினான், குட்டாக விளங்கினான், நல்ல ஒரு அதாவது தன்னுடைய நிலையை காத்து கொண்டான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிறைய புலம்பியிருக்கான். ஆனாலும் ஆண்டவருடைய இருதயத்தின் ஆழத்தில் அவன் இந்த 2 காரியத்தை செஞ்சுக்கிறான். ஒன்று வாசிக்கலாம், யோபு 1 அதிகாரம் 22 வசனத்தில், யோபு தன் நாவினால் பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அப்போ ட்ரிபுலேஷன்ஸில் நம்ம பொன்னாய் விளங்கணும். தேவன் நம்ம அந்த ட்ரிபுலேஷனை அனுபவிக்கும் போது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, நாவினால் பாவம் செய்கிறது, தேவனை பற்றி குறை சொல்லுறது. இந்த 2 தான் என்ன செய்யுதுன்னா உபத்திரவத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த மிகப்பெரிய பொறுமையை இல்லாமல் செய்து விடுகிறது. உபத்திரவத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகிறது பொறுமை. அந்த பொறுமையை நம்ம கிடைக்க விடாமல் தடுப்பது எதுன்னு சொன்னால், அந்த உபத்திரவத்தின் நடுவில் நாம் தேவன்தான் இதை அனுமதித்தார் என்று சொல்லி நம்பாமல் நாவினாலே பாவம் செய்கிறது, தேவனை குறை சொல்லுகிறது. இது 2 என்ன செய்யுதுன்னா நம்மளை விழத்தள்ளி விடுகிறது, பொறுமையை கற்றுக்கொள்ளாமல் செய்கிறது. இன்னொரு குறிப்பு பார்த்தீங்கன்னா, யோபு 42 அதிகாரம் 7 வசனத்துடைய பிற்பகுதியில், கர்த்தர் என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார்.
அப்போ எப்படி பேசுகிறான்னா நிதானமாய் பேசுகிறான். எதில்? அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளோ அவனுடைய உடல் ரீதியாக பிரச்சனை, நிறைய லாஸு, நிறைய இழப்புகள், எல்லாம் மனைவியை தவிர அத்தனையும் இழந்துட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான், எல்லாமே அவனுக்கு போயிடுச்சு. வந்து ஒவ்வொருத்தனும் சொல்லிட்டு இருக்கான், உங்களுக்கு இவ்வளோ இருந்துச்சா போயிடுச்சு, நான் ஒருத்தன் தான் தப்பிச்சு வந்தேன், உங்களுக்கு இவ்வளோ இருந்துச்சா போயிடுச்சு, நான் ஒருத்தன் தான் தப்பிச்சு வந்தேன், இது சொல்கிறதுக்காக வந்தேன் அது கூட. அப்போது அந்த அளவிற்கு அவன் லாஸை சந்தித்த பிறகும் அவன் என்ன செய்கிறான்னா, கர்த்தர் சொல்கிறாரு, அவன் சொல்லலை, கர்த்தர் சொல்கிறார். அவன் சொல்கிறான், அந்நிய கண்களில் சொந்த கண்ணால் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அறிக்கை செய்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், யோபு பேசின விதமாய் நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. யோபு தான் பிரச்சனையில் இருக்கிறான், யோபு தான் ட்ரிபுலேஷன்ஸில் இருக்கிறான், கஷ்டத்தில் இருக்கிறான். ஆனால் அவன் நிதானமாய் பேசுகிறான். அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தவங்க யோபு பேசின விதமாய் நீங்கள் பேசலை என்று சொல்லுகிற அளவிற்கு அவங்க பதட்டப்பட்டிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, யோபு போல நீங்கள் இருக்கணும், நிதானமாய் பேசணும். அப்போ யோபுவை ஆண்டவர் சொல்கிறார், அவங்களுக்கு யோபு இடத்துல போய் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க, ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அப்போ எப்போ அவன் சிநேகிதருக்காக ஜெபிக்கிறான்னா, தன்னுடைய பிரச்சனைகள் இருக்கும்போதே அவன் தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபிக்கிறான். அவன் பிரச்சனைகளினூடே தான், தான் அனுபவிக்கிற பிரச்சனைகளினூடே தான் அவன் அந்த தன்னுடைய சகோதரர்களுக்கு, அதாவது நண்பர்களுக்காக ஜெபிக்கிறான். யோபு ஜெபித்த போது கர்த்தர் அவனுடைய நண்பர்களுக்காக ஜெபித்த போது, சிநேகிதருக்காக ஜெபித்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை அப்போதான் மாத்துறார். அப்போ பிரச்சனைகளினூடே நாம் ஆண்டவர் தான் இதை அனுபவித்தார் என்று சொல்லும்போது நாவினாலே நம்ம குறை சொல்ல மாட்டோம், நாவினாலே பாவம் செய்ய மாட்டோம், கர்த்தரை குறை சொல்ல மாட்டோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பாரத்தையும் பெறுவோம். இது இருந்தால்தான் பொறுமை வரும், பொறுமை வந்தால்தான் நற்குணங்கள் வரும், நற்குணங்கள் வந்தால்தான் தேவனுடைய சார்ந்திருக்கிற மிகப்பெரிய அந்த நம்பிக்கை, ஹோப் நமக்கு வரும். அந்த நம்பிக்கை தான் நம்மை வெட்கப்படுத்தாது. இன்னொரு குறிப்பை நம்ம பார்க்கலாம். நம்ம பொறுமையாக இந்த உபத்திரவங்கள் இருக்கும்போது சிந்திக்க வேண்டிய, அல்லது இதை இப்படி அணுகணும், இந்த உபத்திரவத்தை நம்ம இப்படி அணுகணும் அப்படின்னு சொன்னதாக ஒரு 4 எளிமையான 4 குறிப்பை மட்டும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். உபத்திரவம் நான் கஷ்டப்படுறேன், கஷ்டப்படும்போது என் மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? இப்போ நம்ம யோபு குறித்து ஒரு சில காரியங்களை பார்த்தோம். நாவினால் குறை சொல்லலை, நாவினால் பாவம் செய்யலை, தேவனை குறை சொல்லலை, அந்த உபத்திரவத்தினுடைய மற்றவருக்காக ஜெபித்தான், தேவன் யோபு நிதானமாய் பேசினான்னு சொல்லுகிறார். அப்போ அதை நம்ம எப்படி அதை ஓவர் கம் பண்ணி உள்ளே தாண்டி போகிறது? ஒரு ஃபெயிலியராக இருக்கலாம், அல்லது பிரச்சனையாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், உபத்திரவமாக, பாடு, ஏதோ ஒன்று நம்ம கடந்து வரும்போது அது பொறுமைக்கு லீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? ஒன்று, God will use my sufferings to shape me. ஆண்டவர் இந்த கஷ்டங்கள் வழியாக என்னை செதுக்குகிறார், என்னை உருவாக்குகிறார். அவர் இந்த கஷ்டத்தை எனக்கு கொடுக்கறது, அல்லது இந்த பிரச்சனையை எனக்கு கொடுக்கறது என்னை விழத்த அல்ல, என்னை உருவாக்க, என்னை உடைக்க அல்ல, என்னை உருவாக்க, என்னை வணைந்து கொள்ள அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நிச்சயம் செய்வார். இதுக்கு தான் என்னை இந்த பாதையில் நடத்துகிறாரு அப்படிங்கிறத ஒருவேளை காத்திருத்தலாக இருக்கலாம். எனி ட்ரிபுலேஷன், எனி பிரச்சனை, எந்த கஷ்டம், அன்ரெகனைஸ்ட் ஸ்டேட் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனைகளை நான் என்ன அனுபவிக்கிறேனோ, முதலாவதாக நான் நினைக்க வேண்டியது, இந்த பிரச்சனைகள் என்னை விழத்த அல்ல, என்னை உருவாக்க. அதற்கு தான் ஆண்டவர் என்னை வணைய தான் இதை கொடுத்திருக்கிறார். இரண்டாவது, ஒன் டே God will end my sufferings. இந்த பிரச்சனைகளை ஒரு நாள் நிச்சயமாக நீக்கி போடுவார். எப்போ நீக்கி போடுவார்? அவர் என்னை உருவாக்கும் போது நான் பொன்னாய் விளங்குவேன். இந்த புடகு குகையில் தங்கத்தை டெஸ்டிங் ஏஜென்சி எப்பொழுதுமே சோதித்து கொண்டு இருக்கல, யோபுவை கூட எப்போதுமே சோதிக்கலை. சோதித்து முடிந்த பிறகு பொன்னாய் விளங்கினான். பொன்னாய் விளங்கும் போது ஏற்கனவே பெற்றிருந்ததை விட டபுள் ஃபோல்டாக பெற்றுக்கொண்டான். அவன் ஏற்கனவே எப்படி இருந்தானோ இரட்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்போ நிச்சயமாய் என்னுடைய பிரச்சனைகளுக்கு, என்னுடைய துன்பங்களுக்கு ஒரு எண்டு பாயிண்ட் உண்டு, ஒரு முடிவு உண்டுங்கிற மைண்ட் செட் எனக்கு வேணும், அந்த அறிவு எனக்கு வேணும். மூணாவது, என்னுடைய பிரச்சனையோடையே நான் சாக போகிறதில்லை, நிச்சயமாய் என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு எண்டு உண்டு. மூணாவது, இன் மை சஃபரிங் ஐ ஃபீல் காட்ஸ் பிரசன்ஸ். இந்த பிரச்சனையினோட தேவ பிரசன்னத்தை நான் உணர முடியும். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபிக்கணும்னு சொன்னால் அந்த பிரச்சனையினோட அவன் எப்படி ஜெபித்திருப்பான் யோசிச்சு பாருங்க. எனக்கே பயங்கரமான பிரச்சனை, நானே ஓட்டை தேய்ச்சிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துருக்கிறேன், எல்லாம் லாஸு, பிரச்சனைகளுக்காக நான் தவித்து கொண்டு எனக்காக ஜெபிக்க வேண்டிய நிலையில் தன் சிநேகிதருக்காக ஜெபிக்கணும்னா தேவ பிரசன்னம் இல்லாமல்
ஒரு மனிதனால் அப்படி செய்யவே முடியாது. அப்போ பிரச்சனைகளினூடே நாம் அனுபவிக்க வேண்டியது அல்லது அனுபவிக்க ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னு சொன்னால் தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னத்தை, அந்த தேவ உறவை நாம் எப்போ அனுபவிப்போம்னா அப்போ தான் நெருங்கி போவோம். அப்போ தான் ஆண்டவர்கிட்ட நெருங்கி போவோம். எல்லாமே இழந்து போவோம். நான் இல்லை, என்னுடைய எதுவுமே இல்லை, என்னுடைய காரியம் இல்லை. ஏன்னா நம்மளால் செய்ய முடிஞ்சாதான் தாண்டி வந்திருப்போமே, நம்மளால் செய்ய முடியலையே. அதனால தான் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறோம். அப்போ நிச்சயமாய் அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்வோம். அடுத்த ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, இன் மை சஃபரிங்ஸ் காட் ரிவீல் ஹிம்செல்ஃப். என்னுடைய பிரச்சனையின் போது அவருடைய மொத்த பரிமாணத்தையும் அவர் எனக்கு காட்டுவார். நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி. இப்போது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 பேரும் நிறுத்தின பொற்சிலையை வணங்கலை, எரிகிற அக்கினி சூளையில் போட்டாங்க. போடும்போது 7 மடங்காய் அதிகப்படுத்தி போடுறாங்க. அதை இன்னும் கொஞ்சம், அந்த ஃபர்னேஸை வந்து இன்னும் கொஞ்சம் எரிக்கிறது மாதிரி அதிகமாக போடுறாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சுடுகாடு வந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே ஒரு ட்ராலி வச்சு உள்ளே அதை தள்ளுவாங்க. 5 செகண்டு 10 செகண்டு தான், சட்டுன்னு அப்படி ஒரு பெரிய இதை இது பண்ணாங்க. அப்படியே எரிஞ்சு கொஞ்ச நேரத்தில் கையில் சாம்பலை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது மாதிரி இருந்திருக்குது. அதை 7 மடங்கு அவன் அதிகமாக படுத்திருக்கிறான். அப்போ உள்ளே அவங்க உலாவுறாங்க. உலாவும் போது தேவகுமாரனை ஒத்த ஒருத்தர் உள்ள கூட இருக்கிறார். அப்போது என்னுடைய பிரச்சனைகளினூடே காட் ரிவீல் ஹிம்செல்ஃப், நான் யார் அப்படிங்கிறத ஆண்டவர் நமக்கு காட்டுகிறார். இந்த பிரச்சனைகளினூட என்னுடைய மகிமை எப்படி தெரியுமா இருக்கும், நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நிறைய நேரங்களில் அதை காட்டுகிறத பார்க்கிறோம். அப்போ பிரச்சனை வரும்போது நம்ம எப்படி அதை ஓவர் கம் பண்ணுகிறோம் அப்படிங்கிறத மாட்ட சுருக்கமாக மறுபடியும் சொல்கிறேன். ஒன்று, காட் என்னை இந்த பிரச்சனையினூட என்னை ஷேப் பண்ணுவதற்காக தான் இதை செய்கிறார். இந்த பிரச்சனைகள் நிச்சயமாய் தொடரப்போவதிலே ஒரு நாள் நீங்கும், பொன்னாக விளங்குவேன். என்னுடைய பிரச்சனையினுடைய தேவ பிரசன்னத்தை நான் அனுபவிப்பேன். என்னுடைய பிரச்சனையினுடைய கடவுள் தன்னுடைய முழு பரிமாணத்தையும், தான் யார் என்பதையும், தன்னுடைய நோக்கத்தையும், தன்னுடைய சித்தத்தையும் எனக்கு வெளிப்படுத்துவார். இந்த நம்பிக்கையோடு நாம் அதை தாண்டும் போது நிச்சயமாய் பிரச்சனைகள் என்ன செய்யும்னா ஒரு நல்ல பாதையாக மாறும். கிறிஸ்து அப்படி தான் அந்த பிரச்சனையினூடே தான் தாண்டி வந்தார். அவருக்கு நல்லா தெரியும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, தலையில் வச்சு அடிக்கிறாங்க. அதெல்லாமே ஒரு நோக்கத்திற்காக அவர் பொறுமையோடு சகித்து கொள்கிறார். அந்த பொறுமை என்ன செய்யுதுன்னா நல்ல குணாதிசயத்தை காட்டுகிறது. அந்த நல்ல குணாதிசயத்தை எதை காட்டுதுன்னா மகிமைக்கான நம்பிக்கையை காட்டுகிறது. அந்த நம்பிக்கையை தான் நமக்கு கொடுக்குறாரு. அதனால தான் அது வெட்கப்படுகிறது இல்லை. அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுகிறது இல்லைன்னா அவர் பெற்று கொடுத்தது அப்படி. அவர் அதை வாங்கி நம்ம கொடுத்த அந்த உபத்திரவத்தின் பாதை அந்த மாதிரி. இந்த அறிவு தான் எனக்கு என்ன செய்யுதுன்னா, இந்த 4 குறிப்பு சொன்னல, இந்த அறிவு தான் எனக்கு பொறுமையை தருகிறது. அப்போது ட்ரிபுலேஷன்ஸ் லீட்ஸ் டு எண்டூரன்ஸ், சகித்து கொள்ளுகிற தன்மை. சகித்து கொள்ளுகிறதுனா முடியாமல் சகித்து கொள்ளுகிறது இல்லை, நம்பிக்கையோடு சகித்து கொள்ளுகிறது. இயலாமல் அடி வாங்கிட்டு இருக்கிறது இல்லை, நம்பிக்கையோடு அதை தாண்டி செல்லுகிறது. இந்த அனுபவத்தை தருகிறது. சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், யோசேப்புக்கு தேவன் தந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் வரை அது அவனுடைய குணத்தை சுத்திகரித்தது. அதை நான் இப்படி எழுதினேன். அதாவது கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டது அப்படிங்கிற வார்த்தை, யோபுவுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் வரை அந்த வாக்கு தத்தங்கள், அந்த வார்த்தை அவனை சுத்திகரித்தது, புடமிட்டது. அவர் தான் சொல்லியிருக்காரு, எதால் அவனை பனிஷ் பண்ணுகிறதாக அவன் நினைக்கிறானோ அதுதான் அவனை சுத்திகரிக்கிறது. அப்போ தான் அவன் என்ன செய்கிறான்னா பிரசன்ட் டு பிரைம் மினிஸ்டராக மாறுவதற்கான காரியம் அவனுக்கு அப்போ தான் கிடைக்கிது. ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து அங்கே போகிறான். அது வரைக்கும் சாதாரண வாலிபனாக இருந்தவன் இப்போ ஒரு பெரிய பவருக்கு போகிறான். பவருக்கு போகிறதுக்கு, பெரிய மகிமை அடைவதற்கு பொறுமையை கற்றுக் கொடுத்தது சிறைச்சாலையில் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்த போதும் கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வாக்கு தத்தம் அவனை புடமிட்டதாக பார்ப்போம். இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 66:10, தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிடும். தேவனே எங்களை சோதிங்க, டெஸ்ட் பண்ணுங்க. நான் சொல்லி கொண்டிருக்கிற உபத்திரவங்கள்லாம் தேவன் நம்மை சோதிக்கிறதை குறித்து, தேவன் நம்மை பொன்னாக விளங்க செய்கிறதை குறித்து. அப்போ இது பொன்னாக விளங்கணும்னா இதை தான் நம்ம பரீட்சை அப்படின்னு சொல்கிறோம். இந்த டெஸ்டிங், இந்த குணாதிசயங்கள் நம்மை பொறுமைக்கு பொறுமையிலிருந்து உபத்திரவங்கள் பொறுமைக்கும், பொறுமை வந்து கேரக்டருக்கும், கேரக்டர் வந்து நல்ல நம்பிக்கைக்கும் நம்மை வழி நடத்துகிறது. இந்த வெள்ளியை புடமிடுகிற போல, தங்கத்தை புடமிடுகிறது போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் புடமிடுகிற அந்த பாதை தான் உபத்திரவங்கள். இது இல்லாமல் நல்ல குணாதிசயங்களை பெற முடியாது.
நல்ல குணத்தை பெறாமல் ஒரு உன்னத மகிமையான நம்பிக்கையை பெற முடியாது. கிறிஸ்து தருகிற நம்பிக்கையை பெற முடியாது. அந்த நம்பிக்கை தான் நம்மை வெட்கப்படுத்தாது. இதை நம்ம உறுதுணையாக இருப்பது இதற்கு பரிசுத்த ஆவி தான் ஹெல்ப் பண்ணுகிறாருங்கிற வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒரே ஒரு வசனத்தை நம்ம பார்த்து முடிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். நல்லா தானே இருந்தேன், திடீர்னு சுற்றி நெருப்பாக இருக்குது, திடீர்னு ஒரு மாதிரி பிரச்சனை வருது, ஏனே தெரியல, நல்லா போயிட்டு இருந்துச்சு என் லைஃபு, திடீர்னு ஏதாவது ஒரு மாற்றம் வருது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல. சுற்றி எரிகிற அக்கினியை இது குறித்து புதுமை என்று எண்ணாமல். பிரியமானவர்கள், உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து நீங்கள் ஏதோ புதுமை என்று எண்ணாமல். அது ஏதோ திடீர்னு நடந்துருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. ரீசன் என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்க. இந்த பிரச்சனை என்ன தெரியுமா? தேவனுடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகள் என்பதை நிரூபிக்கிறதற்கான பாடுகள். தேவனுடைய பாடுகளுக்கு நாம் பார்ட்னர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் ட்ரிபுலேஷன்ஸ். தேவனுடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகள். பங்காளின்னு யாரை சொல்லுவோம்? யாருக்கெல்லாம் பங்கு வைக்கிறோமோ அவங்க தான் பங்காளிகள் இல்லையா? யாருக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோமோ அந்த மொத்தத்துக்கும் அவங்கெல்லாம் சுதந்திரவாளிகள், அவங்கள தான் பங்காளிகள். அப்போ தேவனுக்கு நாம், கிறிஸ்துவுக்கு நாம் பங்காளிகள், பாடுகளுக்கு பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி பேதுரு எழுதுகிறார். அப்போ பேதுரு கூட தன்னுடைய அந்த அடிக்கும் போது முதல் தடவை சுவிசேஷம் சொல்ல போகும்போது அவரை அடிப்பாங்க. அவர் ஆலய வாசலில் நின்று சுவிசேஷத்தை அறிவிப்பார். இயேசு கிறிஸ்துக்கு பிறகு அடிக்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற பிறகு இப்படி அடி வாங்குவதற்கு, இந்த பாடுகளை சந்திப்பதற்கு நாங்கள் பாக்கியவான்கள் என்று எண்ணி தேவனை துதித்து கொண்டே சென்றார்கள் அப்படின்னு சொல்லி பேதுருவை பற்றி ஒரு குறிப்பு இருக்கும். அப்போ இந்த பாடுகள் திடீர்னு நடக்கலை, இந்த காரியங்கள் திடீர்னு ஏற்படலை, இவைகள் புதுமை அல்ல. தேவனுடைய மகிமையில் அவர் வெளிப்படும் போது அந்த மகிமையில் நானும் காணப்பட போகிறேன்ங்கிற ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பாடுகளுக்கு பங்காளிகள் ஆனதால் உங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுப்பதால் சந்தோஷப்படுங்க. உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, விட்டுட்டு உங்களுக்கு தானே அந்த பாரத்தை கொடுத்துருக்கிறார், உங்களுக்கு தானே அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான காரியத்தை கொடுத்துருக்கிறார், அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை அனுபவித்து விட்டார். இப்போ நாம் பாடுகளை அனுபவிக்கணுமா அப்படிங்கிற ஒரு காரியம் நிறைய இடத்துல சொல்லப்படுகிறத பார்க்கணும். உனக்கு பிரச்சனையே வரக்கூடாது, ஏன் தெரியுமா? அந்த பிரச்சனைக்கு தான் அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி விட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம சுவிசேஷத்தை கேட்குறோம். கரெக்டு தான், 100% சரி. ஆனால் கிறிஸ்து நமக்காய் பாடுபட்டது நாம் பாவத்தினாலே மரணம் அடையாதபடி நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டார். நாம் நம்முடைய அசுத்தங்களினாலே, பாவங்களினாலே, சாபங்களினாலே மரணம் அடையாதபடி, பாவத்தினுடைய சம்பளத்தை பெறாதபடி அவர் அந்த சம்பளத்தை சிலுவையிலே பெற்றுக்கொண்டார். இப்படி சொல்லலாம், நமக்காய் கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். இனி கிறிஸ்துவுக்காக அவர் நிமித்தமாக நம்ம பாடுபடணும். அல்லேலூயா. இந்த அறிவு நமக்கு வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து விட்டதுனால இனி நான் ஆடிக்காரில் மட்டும்தான் போகணும். அவர் எல்லாவற்றையும், நான் ஐஸ்வர்யன் ஆகும்படி அவர் தரித்திரரானார், இனி நான் ஒரு நாளும் பாடு அனுபவிக்க வேண்டியதே இல்லை, இனி நான் என்னுடைய ஃபுல்லாக எல்லாமே மலர் பாதை தான் என்று நாம் நினைத்தால் ஒரு சில வார்த்தைகள் கிறிஸ்து நமக்காக இப்படி சொல்லுகிறார். நான் உனக்காக இவ்வளவு செஞ்சுருக்கிறேன், உன்னுடைய பாவத்தினால் வரக்கூடிய தண்டனையை நான் இப்போ உனக்காக நான் இவ்வளோ செஞ்சுட்டேன்ல, எனக்காக நீ ஏன் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை சொன்ன ஆதி நாட்களுடைய சுவிசேஷம் இன்றைக்கு மறைந்து, இன்றைக்கு அது இல்லை. கிறிஸ்துவுக்காக அப்படிங்கிற காரியம் இன்றைக்கு இல்லாமல் கிறிஸ்துவினாலே நான் ஐஸ்வர்யன் ஆகிறேன் அப்படிங்கிறது மாத்திரமே இன்றைக்கு சொல்லப்படுகிற சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். அதற்கு ஒரு சில வசனங்களை மாத்திரம் ஆதாரமாய் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதில் ஒன்று தான், அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆக வேண்டும். அப்போ கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் பாடுகளை அனுபவிக்க வேண்டுமா அப்படின்னா ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10-12 வசனங்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து, கிறிஸ்துவின் நிமித்தம் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி தீமையான மொழிகளை உங்கள் பேரில் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நமக்காக ஆண்டவர் துன்பங்களை சகித்தார்.
நமக்காக ஆண்டவர் வேதனைகளை சகித்தார், உபத்திரவங்களை சந்தித்தார். நாம் பாடுகளை சந்திக்கும் போது அவரும் மகிமைப்படுவதோடு நம்மையும் மகிமைப்படுத்துகிறார். அவருக்காக நாம் பாடுகளை சந்திக்கும் போது ஆண்டவர் நம்மையும் மகிமைப்படுத்துகிறார், அவரையும் அவருடைய நாமமும் மகிமைப்படுகிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 1 அதிகாரம் 21 நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 1:29. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாயிருப்பதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவர் நிமித்தமாக பாடுகிறதுனா என்ன அர்த்தம்னா, அதனாலே நம்ம பொறுமையை சந்திக்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். அந்த பொறுமை நம்மை குணாதிசயத்தில் உயர்த்துகிறது. அந்த குணாதிசயம் மகிமையின் நம்பிக்கைக்கு கொண்டு செல்கிறது. அந்த நம்பிக்கை தான் நம்மை வெட்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் துவங்குகிற புள்ளி உபத்திரவத்திலே துவங்குகிறது. கிறிஸ்துவின் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளிலே துவங்குகிறது. ஏனெனில் கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு மட்டும் இல்லை, அவர் நிமித்தம் பாடுகளையும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. யாக்கோபுக்கு எழுதின நிருபத்தினுடைய முதல் 2 வசனம், 1 அதிகாரம் 2 வசனத்தில், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருங்கள். அப்போ இந்த பாடுகளின் வழியாய் நம்ம கடந்து வந்து தேவனுடைய மகிமை அல்லது அந்த விசேஷமான மகிமைக்கான நம்பிக்கையை பெறும்போது தான் நாம் பூரணம் உள்ளவர்களாக இருக்கிறோம், கம்ப்ளீட்டாக அடைகிறோம். அது வரைக்கும் நம்ம வெறும் பணத்தை மட்டும் பெற்றுக்கொள்கிறோம், வெறும் ஐஸ்வர்யத்தை மட்டும் பெற்றுக்கொள்கிறோம். இவைகள் இல்லாமல் போனால் சோர்ந்து போகிறோம். ஆனால் இந்த பூரண கிரியை எப்படி கிரியை செய்யுதுன்னா, இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்போம், எல்லாவற்றிலும் மனோரமயமாக இருக்க கற்றுக்கொள்கிறோம். அப்போ இதன் வழியாய் ஐஸ்வர்யம் நம்மை விழத்தள்ளாது, இதன் வழியாய் இச்சைக்குரிய காரியங்கள் நம்மை விழத்தள்ளாது. ஏன்னா இதனூட தான் நம்ம வந்திருக்கிறோம். இதனுடைய பொன்னாக விளங்கின பிறகு மறுபடியும் அது அசுத்தத்தில் அதற்கான காரியங்கள் அதில் இருக்காது என்பதனால அது அடுத்தது மகிமைப்படுத்துவது மட்டும்தான் அதனுடைய உயர்வாக இருக்க முடியும். பூரண கிருபை என்பது அல்லது பூரண கிரியை என்பது நம்மை மகிமைப்படுத்துவதற்கான ஒரு காரியம். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 17 வாசிக்கிறேன். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமைக்கு நேராய் நம்மை கனமகிமை உண்டாக்குறது. லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் உபத்திரவம், அதுக்கு ஒரு எண்டு கார்டு இருக்குது, நிச்சயமாய் அதை எண்டு போட்டுருவார். அதற்கு பிறகு கனமகிமை நமக்கு, அதற்கு பிறகு நித்திய கனமகிமை நமக்கு இருக்கிறது. அப்போது உபத்திரவத்தில் நம்ம பொறுமையாக இருக்கிறோம். பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது உபத்திரவம், நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. பொறுமை நல்ல குணாதிசயங்களை நம்மிலே வளர்த்துகிறது. நல்ல குணங்கள் நமக்கு நம்பிக்கையை, ஹோப்பை கொடுக்குது. இப்போ இதை நமக்கு இந்த ஹோப் வந்து வெட்கப்படுத்தாத ஹோப்பாக மாறுகிறதற்கு 2 காரியங்களை தேவன் வைக்கிறார். அந்த காரியம்தான் 5 அதிகாரம் ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இந்த நம்பிக்கை தான், இப்படிப்பட்டு பெறுகிற இந்த நம்பிக்கை தான் வெட்கப்படாமல் இருக்க வைக்கும். இயேசு கிறிஸ்து நல்லவர், உனக்கு ஐஸ்வர்யம் தருவாருங்கிற நம்பிக்கை ஒரு நாளில் வெட்கப்படுத்தும். இயேசு கிறிஸ்து உனக்கு சுகத்தை மட்டும் தருவாருங்கிறது ஒரு நாள் வெட்கப்படுத்தும். ஆனால் இந்த பாடுகளினோட பொறுமையை கற்றுக்கொண்டு, இந்த பாடுகளினோட நல்ல குணாதிசயத்தை கற்றுக்கொண்டு, பாடுகளினோட தேவனின் மேலே வைக்கக்கூடிய அந்த விசேஷமான நம்பிக்கையை கற்றுக்கொள்ளும் போது அந்த நம்பிக்கை கிறிஸ்துவினாலே ஊற்றப்பட்ட பரிசுத்தாவி, அது எப்படி நான் ஒரு பெரிய கண்டெய்னரில் நிரப்பக்கூடிய, அன்புனால நிரப்பக்கூடியது போல நம்முடைய இருதயங்களில் தேவனுடைய பரிசுத்தாவியானவர் ஃபில் பண்ணுறார், நிரப்புகிறார். அப்படி நிரப்பும் போது நம்மை அந்த நிரப்புகிற அந்த அன்பு ஒரு நாளும் வெட்கப்படுத்தாத ஒரு நம்பிக்கையை நமக்கு இருதயத்தில் தருகிறது. அந்த நம்பிக்கை தான் கிறிஸ்து மேலே நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு துவக்கம் ட்ரிபுலேஷனில் ஆரம்பிக்குது. துவக்கம் ட்ரிபுலேஷன், அதாவது உபத்திரங்கள் ஆரம்பிக்குது. அது நல்ல பொறுமையை தருகிறது. பொறுமையிலேருந்து நல்ல ஒரு கேரக்டர் தருது. கேரக்டர்லேருந்து ஹோப்பை தருது. அந்த ஹோப்பு தான் க்ளோரிக்கு நேராய் நம்மை, மகிமைக்கு நேராய் நம்மை நடத்துகிறது. அதை உணர்ந்து கொள்வதற்கு தான் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்படுகிறார், அந்த நம்முடைய இருதயங்களில் ஃபில் பண்ணுகிறார். அந்த நம்பிக்கை தான் நம்மை வெட்கப்படுத்தாத, நம்மை டிசப்பாயிண்ட் பண்ணாத, நெவர் டிசப்பாயிண்ட், எப்பொழுதுமே நம்மை வெட்கப்படுத்தாத ஒரு நம்பிக்கை என்று சொன்னால் இந்த வழியாய் தான் அது துவங்குகிறது. நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இந்த உபத்திரத்தின் வழியாய் நம்ம ஆண்டவர் புடமிட்ட நேரங்களை யோசித்து பார்க்கலாம். அப்பொழுது ஒருவேளை நம்ம முறுமுறுத்திருப்போம், ஆண்டவரே ஏன் இதெல்லாம் நடக்குது, நான் உங்கள் என்ன குறை வச்சேன்,
நான் நல்லவனாக தானே இருக்கிறேன், அல்லது நான் ஜெபிக்கிறேனே, அல்லது நான் கொடுக்குறேனே அப்படின்னு சொல்லி நம் செயல்பாடுகளினால அதாவது இதனால தான் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம்ல, அந்த மாதிரி யோசனை இல்லாதபடி தேவன் தாம் முன்குறித்தவர்களை பொன்னாக விளங்கச் செய்யும்படி விசேஷ நம்பிக்கை அவர்கள் இருதயத்தில் தரும்படி ஒரு சில சோதனைகளை, ஒரு சில உபத்திரவங்களை, ஒரு சில கஷ்டங்களை நமக்கு தருகிறார். அதன் வழியாய் நாம் கற்றுக்கொள்ளுகிற அந்த விஷயங்களும், கற்றுக்கொள்ளுகிற பாடங்களும், அதன் வழியாய் நாம் ரிசல்ட்டாக நம்ம கிடைக்கக்கூடிய அந்த பெரிய ஹோப்பும் ஒரு கன மகிமைக்கு நேராய் நம்மை நடத்துகிறது. அந்த நம்பிக்கை அசைந்து போகாத நம்பிக்கை, ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாத நம்பிக்கை. அந்த வெட்கப்படுத்தாத அந்த மகத்துவத்தின் மேலே நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அதனால் உபத்திரவங்களில் அதை குறித்து மனம் சலிப்படையாதபடி, இழப்புகளில் சோர்ந்து போகாதபடி, ஏன் இது நடந்துச்சுன்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்டு அடுக்காதபடி, இந்த உபத்திரவங்கள் அவருடைய பிள்ளையாகி எனக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு பின்னாக ஒரு நோக்கம் இருக்கிறது. இதிலிருந்து நான் பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதிலிருந்து, அந்த பொறுமையிலிருந்து நல்ல குணாதிசயங்களை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த குணாதிசயம், அந்த கேரக்டர், அந்த ரிஃபைன் பண்ண கேரக்டர் எனக்கு ஒரு நல்ல ஹோப்பை கொடுக்குது, ஒரு விசேஷமான நம்பிக்கை கொடுக்குது. நான் அவரை சார்ந்திருப்பேன், நான் அவருடையவன் என்கிற விசேஷமான ஒரு நம்பிக்கையை தருகிறது. அந்த நம்பிக்கை தேவன் ஊற்றுகிற விசேஷமான பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் போது அந்த நம்பிக்கை பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாது, ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாது. வெட்கப்படுத்தாத அன்பு இருதயத்தின் ஆழத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்தை நம்ம விரும்பி மேன்மை பாராட்ட ஆண்டவர் உதவி செய்யட்டும். உபத்திரவத்தை குறித்து முறுமுறுக்காதபடி, உபத்திரவத்தை குறித்து சோர்ந்து போகாதபடி, இல்லாண்டவரே நீர் எனக்கு அதை பொறுமையை கற்றுக் கொடுக்குறது தான் தந்திருக்கீங்க, நீங்கள் என்னை ஷேப் பண்ண போகிறீங்க, நீங்கள் யாருன்னு சொல்லி எனக்கு ரிவீல் பண்ண போகிறீங்க, உங்களுடைய பிரசன்னத்தை எனக்கு காட்ட போகிறீங்க, நிச்சயமாக அது சீக்கிரமாக நீங்கள் போகுது. அதற்கு இடையில நான் இதெல்லாம் கற்றுக்கொள்கிறேன். எவ்வளோ அருமையான டீச்சர் நீங்கள், எவ்வளோ அருமையான ஒரு வழி நடத்துகிறீங்க, இதன் வழியாக என்னை எவ்வளோ நேர்த்தியாய் ஒரு பொண்ணாய் விளங்க செய்கிறீங்க. இந்த உபத்திரவத்தில் நான் மேன்மை பாராட்டுறேன், நீங்கள் இந்த உபத்திரவம் கொடுத்ததுனால தான் இந்த ரிசல்ட் எனக்கு கிடைச்சிருக்கு என்ற பார்வையில் நம்ம உபத்திரவத்தை பார்க்கும்போது அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது.